பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வார்த்தை 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுல் எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலையில இருக்கான் அப்படின்றது இந்த வசனம் தெளிவா சொல்லுது. சவுல் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதோடு சேர்ந்து பெலிஸ்தேனை, பிசாசின் கூட்டங்களை கொன்று போடுவதற்கும் அழிக்கிறதுக்கும் தான் மீட்டிங் போட்டிருக்கணும். ஆனா இந்த இடத்துல எதுக்காக சவுல் மீட்டிங் போடுறான்? திரும்ப வாசிச்சு பாருங்க. தாவீதை கொன்று போடும்படிக்கு தன் குமாரன் கிட்டையும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசி கொண்டு இருக்கிறான். அப்போ அவனோட நோக்கம் எப்படி இருக்கு? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வீழ்த்துவது எப்படி? அப்படி நோக்கம் மாறிடுச்சு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் சரி, அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு எதிரியாகிய வானமண்டலத்தில் உள்ள பிசாசின் சேனைக்கு மட்டும்தான் எதிர்த்து நிக்கிறதுக்கு பிளான் போடணும், மீட்டிங் போடணுமே தவிர்த்து இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வீழ்த்துவதற்கு அல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்ம எல்லாரும் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் இருக்கிற வரங்கள், கிருபைகள், தாளந்துகள் எல்லாமே பார்த்துட்டு நாம பொறாமப்படக்கூடாது. அதை பார்த்து கர்த்தரை பிரைஸ் பண்ணணும், கர்த்தரை சோஸ்திரம் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கர்த்தர் அளந்து கொடுத்திருக்கிறார், அவங்களுடைய திட்டத்தின்படி கர்த்தர் அளந்து கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு பிரைஸ் பண்ணிட்டு போயிடணுமே தவிர்த்து அதை நினைச்சு பொறாமப்படக்கூடாது. சப்போர்ட் பண்ணணும், அவங்கள நம்ம கர்த்தருக்குள்ள இன்னும் வாழ்த்தணுமே தவிர்த்து அவங்க மேல ஜெலஸ் ஆகக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. அப்போ இப்போ ஒரு விஷயம் கிளியரா இருக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்ம எல்லாரும் ஒரு கூட்டமா இருக்கணும். எதிரியா நம்ம எல்லாரும் ஒரே ஒருத்தனா தான் வச்சிருக்கணும். பிசாசை மட்டும் தான் வச்சிருக்கணும். வான மண்டலத்தில் உள்ள ஆவிகளை மட்டும் தான் வச்சிருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் ஃபைட் வரக்கூடாது. அப்படி வந்தா அதுல ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அதுதான் எங்க எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 26, 27, 28 வாசிச்சா கிளியரா புரியும். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவனை வளைந்து கொண்டார்கள். 27ஆம் வசனம் பாருங்க. அந்த சமயத்தில், எந்த சமயத்தில்? வளைந்து, சவுலும் அவனுடைய மனுஷனும் தாவீது அவனுடைய மனுஷனை பிடிக்கிறதுக்கு வளைந்து கொண்ட அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலினிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்த தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை டார்கெட் பண்ணி வளைந்து கொள்கிற அந்த சமயத்தில் பிசாசின் கூட்டம் சவுலை படையெடுக்காது, சவுலின் தேசத்தை படையெடுக்கும். சவுலை நம்பி இருக்கிற தேசத்தை படையெடுக்கும். சவுலை நம்பி இருக்கிற குடும்பத்தை படையெடுக்கும். சவுலை நம்பி இருக்கிற தெரு மக்கள், அந்த ஸ்ட்ரீட்ல அந்த ஏரியால இருக்கிற எல்லா மக்களையும் படையெடுக்கும். நம்ம ஒரு விஷயம் நல்லா கத்துக்கிட்டோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு மீட்டிங் போடுறான் அப்படின்னா அந்த மீட்டிங் பிசாசை வீழ்த்துவதற்கான நோக்கத்தை உடையதா இருக்கணும். இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வீழ்த்துவதற்கான நோக்கம் அதுல 1% கூட இருக்கக்கூடாது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வளைந்து கொண்டு டார்கெட் பண்ணி வளைந்து கொள்ளுகிற அந்த சமயத்தில் பெலிஸ்தன், பிசாசின் கூட்டம் படையெடுக்கும். தேசத்தின் மேல் படையெடுக்கும். அவன் மேல கிடையாது, தேசத்தின் மேல படையெடுக்கும். உங்களை நம்பி இருக்கிற மக்கள் மேல படையெடுக்கும். பிசாசு படையெடுக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. நீங்க மீட்டிங் போட்டாலும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வீழ்த்துவதற்கு மீட்டிங் போடாதீங்க. பிசாசு நம்மளுக்கு இருக்கிற ஒரே எதிராளி, வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை எதிர்ப்பதற்கே மீட்டிங் போடுங்க. God bless you.